This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெஜ் குருமா ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ரொம்ப சுவையாக இருக்கும். நைட்டு சப்பாத்தி நீங்கள் எப்போவுமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த குருமா வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த குருமா பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு காய்கறியை குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் காய்கறியை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ நான் இதில் என்ன காய்கறி சேர்த்துருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சவுச்சவு சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது வேணாலும் நம்ம சேர்த்து இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் ஒரு பத்தை தேங்காய் அதை நல்லா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதுக்கு முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான், நீங்கள் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ ஓரளவு மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ வேக வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம காய்கறி வேக வைக்கிறதா இதில் வேலை, மற்ற வேலை எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம தேவையான அளவு பார்த்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே இதில் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, முந்திரி பருப்பு எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் அதெல்லாம் பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்க நல்லா கொதி குருமா நல்லா வற்றி வந்துருச்சு.
தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம குருமா நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது இதே மாதிரி குருமா செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையாகவே ஹோட்டலில் சாப்பிட்ற சுவையை கூட அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.